முடிச்சு வச்சு. வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விருந்தினர் காம்ரேட் மகிழ்நன். மகிழனா மகிழ் நன்னா? மகிழ்நன். சோஃபாலாம் போட்டால் தான் நான் வருவேன் அப்படின்னாரு. சரின்ட்டு சோஃபாலாம் ரெடி பண்ணி அவரை அழைச்சிட்டு வந்திருக்கு. உங்களை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அறிமுகப்படுத்திப்பீங்க? காம்ரேட் அப்படின்னு இப்பயும் சொல்லிக்கிறீங்களா, இல்லை அதுக்கு சொல்கிறதுக்கான சூழ்நிலை இன்னமும் இருக்கா? என் காம்ரேட்னு சொல்லிக்கிறதுல என்ன, ஆனால் அது வந்து எவ்ரிடே ப்ராசஸ் தான். நேற்று காம்ரேட்னால இன்னைக்கு காம்ரேட் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் அது வந்து உழைச்சாதான் they can be a comrade. ஸோ எக்ஸ் காம்ரேட் அப்படிலாம் யாரும் கிடையாது. ஏன்னா இப்போ எலக்டோரலாக பார்க்குறோம், ஒரு 50 நாள் 60 நாளில் சில மாயாஜாலங்கள்லாம் நடக்குது. தேர்தல் தோல்விக்கு அப்புறம் இந்த கூட்டணியில் தொடர்வதற்கான சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னு சில காம்ரேடுகள் சொல்கிறாங்களே, அதனால் கேட்டேன். இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? சரி, உங்களை பற்றி நான் படுத்தணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஒரு ஒரேஷியஸ் ரீடர். இப்போ கூட அங்கே வந்து என்ன புக்கு அங்கேருந்து லவட்டிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. நீங்கள் அடிப்படையில் ஒரு ஏடி சார்பேட்டா பரம்பரைக்கு என்கிட்ட நெஞ்சுக்கு நீதி புக்கு ஒரு காப்பி வாங்கினீங்க. ஆமாம், ஞாபகம் இருக்கா? அதை என்கிட்ட ஒருத்தர் லவட்டிட்டு போயிட்டாங்க. உங்ககிட்டே லவட்டிட்டு போகல, அது என்ன பேப்பர் ரோஸ்டா? அது இல்லாமல் இன்னொன்று வாங்கினீங்க, அந்த நில இது பற்றி. நெஞ்சுக்கு நீதி என்கிட்ட 2 காப்பி வாங்கினீங்க. இதெல்லாம் சொல்றனால நீங்க ஒரு ஒரேஷியஸ் ரீடர் தான் சொல்றேன். நீங்க பேப்பர் ரோஸ்ட் மாதிரி புக்கை திம்பிங்கன்னு நான் சொல்ல வரல. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைச்சது வந்து, நீங்க வந்து ஒரு ஏடியா இருக்கீங்க, ஓகேவா? உங்களுக்கு வந்து பீப்புளோட பல்ஸ் தெரியும், சினிமேட்டிக் சென்ஸும் தெரியும். எனக்கு நீங்க எழுதின கட்டுரை அந்த ஒரு அம்பேத்கர் சிவாஜி அண்ணா, அதாவது சிவாஜியால் முடியாததை அண்ணா சாதித்து காட்டினார் அப்படின்னு ஒரு கட்டுரை, ரொம்ப நல்ல கட்டுரை. அதை வந்து நீங்கள் ஒரு படம் எடுக்க போகிறீங்க, ஒரு ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இல்லை ஒரு திரைக்கதையை அதை எப்படி வடிவமைப்பு சொல்லணும்? இல்லை, அதில் வந்து ஒரு இந்த டைம் மிஷினுக்கான ஸ்கோப் வந்து அண்ணாமலைங்கிற பேரொழி வந்து அவர் ஒரு புரளியாக பேசினதை வச்சு தான் எனக்கு அது தோணுச்சு கற்பனையாக. 1967 தமிழ்நாட்டுக்கு சிவாஜி வந்தார், சத்ரபதி சிவாஜி. ஆனால் 1967 அவர் ஏன் இங்கே வரப்போகிறாரு? 1967 மேலே இவங்களுக்கு என்ன காண்டு கடுப்பு அப்படின்னு ஒன்று யோசிச்சு பார்க்கும் பொழுது, டைம் மிஷின் எல்லாம் வந்து நான் பேண்ட் போகிறதே நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு. ஆமாம். ஸோ அந்த குறிப்பிட்ட காலம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமானது தான். சிவாஜிக்கும் அண்ணாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னா, அவர் வேறு நூற்றாண்டில் வாழ்ந்தவர் கம்ப்ளீட்லி. அண்ணா வேறு நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அப்புறம் அம்பேத்கர், இவங்க 3 பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா பார்த்தேன். இதில் சிவாஜி கோன் ஹோத்தான்னு சொல்லி அங்கே ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதினார். புத்தகம் எழுதினதுக்காக அவரை கொலை செஞ்சுட்டாங்க. அவர் பேர் ஐ திங்க் பன்சாரே, கோவிந்த் பன்சாரே. சிவாஜி யார் அப்படின்னு அவர் புத்தகம் எழுதியிருந்தார். அம்பேத்கர் வந்து ஹூவேர் சூத்ராஸில் சிவாஜியை பற்றி எழுதுறாரு. அண்ணா வந்து சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யத்தில் சிவாஜியை பற்றி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வைக்கிறாரு. இந்த 3மே பொருந்தி போகுது. கோவிந்த் பன்சாரையுடைய நோக்கம் வந்து சிவாஜியை மீட்டெடுப்பது. சிவாஜி வந்து உங்கள் சிவாஜி இல்லைடா, ஹிந்து ஹிருதய சாம்ராட் இல்லை, அவர் வந்து சாதாரண உழைக்கிற மக்களுடைய சிவாஜி அப்படின்ட்டு. ஐ மீன் மராத்தா ப்ரைட், அந்த லாங்குவேஜ் ப்ரைடுக்குள்ளே எடுத்துகிட்டு பார்க்குறாரா? இல்லை, சாதாரண உழைக்கும் மக்கள் அவரோட நெருக்கமாக இருந்தாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சிவாஜியுடைய வாழ்க்கையிலிருந்து பன்சாரே ஒன்று சொல்கிறாரு. ஒரு சிவாஜியை வந்து முற்றுகையிட்டாங்க. சிவாஜி வந்து கிட்டத்தட்ட சிவாஜியை போட்டுருவாங்க, சிவாஜியை கொண்டுருவாங்க. அந்த குறிப்பிட்ட சூழலில் சிவாஜி கூட சிவாஜியின் முகச்சாயலில் ஒரு பார்பர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, சிவாஜி நீங்கள் வந்து தப்பிக்கணும், நீங்கள் இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம், நான் வந்து சிவாஜியாக இந்த வழியாக போகிறேன், நீங்கள் தப்பிச்சு போயிருங்கன்னு அந்த பார்பர் சொல்கிறார். சிவாஜியின் முகச்சாயலில் இருக்கிறார். சிவாஜிக்காக உயிரை விட தயார், இந்த வழியாக போனால் கொண்டுருவாங்க. சிவாஜிக்காக சிவாஜி மாதிரி நடிக்கிறதுக்கு ஒப்புக்கிறார். இந்த வழியாக போக அந்த பார்பர் போட்ட கிட்டத்தட்ட உயிர் தானம், உயிர் பிச்சை, அதில் தான் சிவாஜி அதுக்கு பிறகு வளர்றாரு. அந்த சிவாஜியோடைய கன்சிஸ்டண்டாக ரிசர்ச் படிக்கும்போது சிவாஜி வந்து நம்ம செஞ்சுக்கிட்ட வரும் பொழுது ஒரு இஸ்லாமிய எந்த நூற்றாண்டு? 1600 அந்த காலகட்டத்தில், நாட் 1967 இல்லை. அவர் இங்கே ஒரு இஸ்லாமிய மன்னரை பார்க்க வரும் பொழுது அங்கே அந்த மன்னர்கிட்ட என்னுடைய ஆட்சி காலத்தில் அடிமைத்தனம்னு ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோ, நீ வந்து விலைக்கு வாங்குறது விற்கிறதெல்லாம் இதுக்கு முன்னால் அந்த மன்னருக்கு கீழே இருந்துருக்குது, ஆனால் இந்த பகுதி என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டது, அடிமைத்தனங்கிறது கூடாது, விலைக்கு வாங்குது விற்பது அப்படின்போது மனுஷனை யார், மனுஷனுடைய வேல்யூ என்னங்கிறது அந்த திராவிட இயக்கத்தினுடைய ஒரு கொஸ்டின். அந்த வேல்யூவை கண்டடைகிறது தான் திராவிட இயக்கத்தோட இது. அம்பேத்கரும் ஒரு மனிதன் ஒரு மதிப்பு இருக்கணுங்கிறது அவருடைய லட்சியமாக இருந்தது. சிவாஜிக்கும் அதே மாதிரியான ஒரு நோக்கம் இருந்திருக்கும் போது, இப்போ இந்த ஒடிசி பற்றிலாம் பேசுகிறாங்கல்ல, சிவாஜியுடைய வாழ்க்கையில் சிவாஜி மன்னராகிறதுக்கே கஷ்டப்பட்டார்.
ஆனால் மன்னர் ஆனதற்கு பின்னாலே அவர் மனசுக்குள்ள ஒரு வலி இருந்தது. என்னென்னா நம்ம இவ்வளோ படை பரிவாரங்கள் அங்கே இருக்கிற இந்த சாம்ராஜ்யத்தெலாம் சண்டை போட்டோம், காகப்பட்டூர் அருள் இல்லையே, ஆனால் இவங்களை சண்டை போட முடியல. ஏன்னா காகப்பட்ட சர்டிஃபிகேட் வாங்குறது இருக்குல்ல, முதல்ல சர்டிஃபிகேட் போய் கேட்குறாங்க. இது சினிமாவை யோசிச்சு பாருங்கள். அவர் அதெல்லாம் செல்லாது, உன்னை சர்டிஃபிகேட் தர முடியாதுன்றாரு. சரி ஏதாவது கூட குறைச்சி போட்டு பாருங்கள் அப்படின்னா கோடிக்கணக்கான ரூபாய் காசு கொடுத்து இந்தியாவிலே காஸ்ட்லியான ஜாதி சர்டிஃபிகேட் வந்து சிவாஜி தான் வாங்கியிருக்கிறாரு. இதை சுட்டி காமிக்கும்போது அரசியல் அதிகாரம் இந்தியன் கான்டெக்ஸ்டில் எப்படி இருக்குது அப்படின்னா அது அண்ணா வெளிப்படுத்துகிறார். சிவாஜி அன்றைக்கி பேசினாரான்னு தெரியல, ஆனால் சிவாஜியின் குரலாக அண்ணா பேசுகிறாரு. இந்தியாவில் வந்து அந்த பகுதியில் அண்ணா பேசின, அதனால தான் எனக்கு இதோட ஒப்பிடும் பொழுது மராட்டிய மண்டலாதிபதி, சாஸ்திர விரோதி, சம்பிரதாய வைரி, சனாதனத்தை கெடுத்தவன், அவனுடைய ராஜ்யம் யாவ பூமி என்று கூறுவர். அதாவது நான் வந்து ஒரு பாப்பான்ட்ட அடிமையாக இருக்கல அல்லது இதில் சின்ன சமரசம் செஞ்சுக்கல அப்படின்னு சொன்னால் என்ன இப்படிலாம் தூசிப்பாங்க. அவர்கள் பூதேவர்கள், அவர்கள் மக்கள் அப்படித்தான் எண்ணுகிறார்கள். அந்த மக்கள் பிறகு மராட்டிய மண்டலத்தை உள்ளிருந்து கெடுத்து விடுவர். நான் இன்று பட்டாச்சாரிக்கு பணியாவிட்டால் அந்த பாதகர்கள் பாமரரை நாளை என் மீது ஏவி விடுவர். மராட்டியனை கொண்டே மராட்டியனை அழிப்பர். பரத கண்டம் முழுவதும் சிவாஜி நீச்சன், சாஸ்திர சம்பந்தம் இல்லாது ராஜ்யம் ஸ்தாபித்தான். அதாவது ஒரு பார்ப்பனருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் தன்னை சத்திரியன் என்றோ அல்லது அரசன் என்று சொல்லி கொண்டான். இவன் சத்திரியன் கிடையாது, சூத்திரன்னு சொல்லிடுவாங்க. அவனுக்கு சர்வநாசம் சம்பவிக்கும். இமயம் முதல் குமரி வரை எனக்கு எதிர்ப்பு, ஏளனம் கிளம்பும். என்ன செய்வேன்? மராட்டியத்தை அவர்கள் சும்மா விட மாட்டார்களே. இதுக்கப்புறம் தான் மிக முக்கியமானது. ஒருபுறம் வெளிநாட்டார் எதிர்ப்பு, வேறொரு புறம் வேறு வேந்தர்களின் எதிர்ப்பு, மராட்டியத்திலோ எதிர்ப்பு. எத்தனை கணைகளைத்தான் மராட்டிய மாதா தாங்குவாள். மோகன், நான் பணிந்துதான் ஆக வேண்டும். வீழ்ச்சிதான், ஆனால் வேறு வழி இல்லை, வகை இல்லை. நீங்கள் ஒரு தடவை என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சிவாஜியால் சாதிக்க முடியாததை அண்ணா சாதிச்சார் அப்படின்றதும், அம்பேத்கருக்கு ஹூவர் சூத்ராஸில் வந்து சிவாஜியை எப்படி போர்ட்ரேட் பண்ணாருன்றதையும் சொன்னீங்க. அது இப்போ நீங்கள் சொன்னதில் மிஸ் ஆகுது. இல்லை, அம்பேத்கர் வந்து சிவாஜியோடு நிப்பாட்டலை. பார்ப்பனியம் என்பது கடந்த கால யதார்த்தம், கடந்த காலம் இல்லை, அது நிகழ்கால யதார்த்தம்னு சொல்லிட்டு காஸ்ட்லியான சர்டிஃபிகேட் வாங்கினார்ல. இப்போ இந்த மற்ற உலோகங்கள் எல்லாம் கொடுத்து தான் சர்டிஃபிகேட் வாங்குறாரு. நிறைய நூற்றுக்கணக்கான பார்ப்பனர்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுத்து தான் சர்டிஃபிகேட் வாங்குறாரு. வாங்கி வச்சு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து அடுத்தடுத்த தலைமுறையில் ஷாஹூ மகாராஜ்கிட்ட வந்து சர்டிஃபிகேட்டை பிடிங்கிறாங்க. ஷாஹூ மகாராஜ் வந்து காலையில் குளிக்க ஆத்தங்கரையோடு போகிறாரு, ஒரு பார்ப்பன நண்பரோடு போகிறாரு. அப்போ குளிக்காமல் போறாமல் இருந்த அந்த சைடில் இருந்த ஒரு பார்ப்பனர், அதாவது இவருடைய ஷாஹூ மகாராஜனுடைய அவையின் ராஜகுரு, அவன் குளிக்காமல் நின்றுருக்கான். அதனால் இவரை பார்த்தோன்னே மண்டையில் பக்கத்தில் கை வச்சுட்டு ஏதோ மந்திரம் ஓதிருக்கான். பக்கத்தில் இருந்த பார்ப்பன சொல்லியிருக்கா, என்ன உங்களுக்கு வந்து புராண மந்திரம் ஓதுற, அப்படி நீங்கள் சத்திரியர்னா வேத மந்திரம் தானே ஓதணும் அப்படின்னோடனே இவருக்கு என்ன ஏதோ சாஸ்திரம் வேதம் புராணம்னு கேட்டிருக்காரு. அந்த பாப்பா வந்து உனக்கு உன் யோகியத்துக்கு போதும், நீ வந்து சத்திரியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. சத்திரிய சர்டிஃபிகேட்டு அவங்க தாத்தா காலத்தில் வாங்கியாச்சு, ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டை பிடிங்கிட்டாங்க. இதை அந்த சூத்திர இழிவை நீங்குவதற்காகவே இங்கே ஒரு மூமெண்ட் நடந்திருக்குது. சிவாஜி வாழ்நாள் முழுக்க என்ன போகிறாருனாரு, சூத்திர இழிவு நீங்குவதற்காக முயற்சி பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு கிராஸில் வேறு சர்டிஃபிகேட் வாங்கி சூத்திர இழிவை போக்கிக்கலான்னா அப்படிலாம் போக்க முடியாது, திடீர்னு சர்டிஃபிகேட்டை பிடிங்கிட்டு நீ சூத்திரம் தானே சொல்லிடுவாங்க அப்படின்னு அம்பேத்கர் வந்து எச்சரிக்கிறார் சூத்திரர்களுக்கு. தமிழ்நாட்டில் சூத்திர இழிவு நீங்குவதற்காக போராடிய ஒரு இயக்கம் அது திரும்ப அரியணைக்கு வருது. சிவாஜியால் முடியாத திரும்ப இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து புரோகிதர்களுடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருமணம் முடிக்க முடியாது. அப்படி திருமணம் முடிச்சு இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு இருந்த ஒரு சூழல். இப்போ வந்து இந்த காஸ்ட் ப்ரைட் நூலில் வந்து ஒரு பகுதி வருது. ஒரு பார்ப்பன பெண் வந்து 25 வருஷம் ஒரு சூத்திர ஆணை திருமணம் முடித்து அவங்க வாழ்ந்துருங்க, 2 குழந்தைங்க. அந்த அம்மா கோர்ட்டில் போய் விவாகரத்து கேட்டு ஜீவனாம்சம் கேட்குது. ஜீவனாம்சம் கேட்டு கோர்ட்டுக்கு போனால் என்ன சொல்லுவாங்க, ஜீவனாம்சம் மேரேஜ் வந்து உன் கல்யாணமே செல்லாது, ஜீவனாம்சம் வந்து கேட்டிருக்க 25 வருஷம் திருமண வாழ்க்கைக்கு பிறகு. ஏனென்றால் ஒரு பார்ப்பன பெண் சூத்திர ஆணை திருமணம் முடிப்பது என்பது நம்ம திருமண முறையிலே கிடையாது. அவள் திருமணமே இல்லெஜிட்டிமேட். அப்படி ஒரு சூழலில் பார்ப்பன ஆசீர்வாதம் இல்லாமே இங்கே வந்து நாம் வந்து திருமணம் முடிக்க முடியும்னு சொல்லி ஒரு சட்டம். ஏன்னா முதல்ல என்ன கல்யாணத்துக்கு ஒரு சட்டம் போட்டதெல்லாம் சாதனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு முதல்ல தோணுச்சு. ஆனால் இந்த பெர்ஸ்பெக்டிவில் படிக்கும் பொழுது அந்த பார்ப்பன மேலாதிக்கத்திற்கு எதிராக சட்டப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அண்ணா. அப்படிங்கிற போது என்னால் முடியாத ஒரு வகையில் சொன்னால் சிவாஜி வந்து அண்ணா வந்து என் பேரன் அப்படின்னே கூட அவர் அரசவையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அண்ணா வந்து பார்க்க வந்திருப்பார் அப்படின்னு தோணுச்சு. இதை நம்ம ஒரு வேளை டைம் மிஷினில் சொன்னால் ஒடிசியோட பெட்டரான கதையை அண்ணா மூலமாகவும் சொல்ல முடியும். அம்பேத்கர் அதில் வருவார், சிவாஜி வருவார். இன்றைக்கு நம்ம நடத்தி கொண்டு இருக்கிற போராட்டத்திற்கும் ஒரு கருவியாக இருக்கும்னு தோணுச்சு. இப்போ நீங்கள் ஏற்கனவே மும்பையில் இருந்தீங்க,
பெரியார் வந்து மும்பை போகும்போது 71 72 அந்த டைமில் வந்து புத்தராலும் முடியவில்லை, யாராலும் முடியவில்லை, அண்ணா ஒருவர் தான் சாதிச்சார் அப்படின்னு. சரி, இப்போ நீங்கள் எழுதின கட்டுரை வந்து ஆனந்த விகடன் எழுதின அம்பேத்கர் பற்றிய புக்கில் இருக்கா? விஜய் வெளியிட்டார். இந்த கதையெல்லாம் அவருக்கு தெரியுமா? ஏன்னா அம்பேத்கர் வந்து அவருடைய கொள்கை தலைவர் வேறல்ல. அவர் அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொன்னால் அம்பேத்கர் படிச்சிருக்கணுமா? அப்படி ஒரு கண்டிஷன் இல்லையே. அட்லீஸ்ட் நீங்கள் அவர் கையில் புக் வாங்கினீங்களா? நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் அந்த மேடையில். சிந்தாம கொடுத்தாரா? சிந்தாமனா இப்போ ரேஷன் கடையில் கலாட்டாவில் இந்தியா கிளிட்ஸ்லனா சிந்தாமை கிளியாமல் கொடுத்துட்டார். இப்போ அடிப்படையாக இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா விதமான ஒரு இதில் போய் நிப்பாட்டினா மக்களை திராவிட இயக்கமோ எந்த ஒரு லெஃப்ட் இயக்கமோ இன்க்ளூடிங் அம்பேத்கர் இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம் எதுவுமே வந்து மக்களை அரசியல் மயப்படுத்தலை, அதுதான் இவங்கெல்லாம் தோத்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களை அரசியல் மயப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? இல்லை, மக்களை அரசியல் படுத்துறது ரொம்ப தோராயமாக அப்படி பேசப்படுது. மக்கள் அரசியல் படுத்தலை இப்போ ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குதுன்னா, அங்கே இடதுசாரிகள் மட்டத்தில் அங்கேருந்தே கூட பேசணும்னா மேற்கு வங்கத்தில் அவங்க வந்து இந்த கம்யூனிஸ்டுகளுடைய இயக்கம் வந்து வேலை பார்த்துச்சு. சிலர் வந்து அரசு வேலைகளுக்கு வர்றாங்க. அரசு வேலைகளுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய வர்க்கம் மாறிடுது. இந்த கட்சி நமக்காக பேசுறது இல்லையே, அவன் சாதாரண ஜனத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான், இந்த கட்சி நமக்கு தோதான ஒரு கட்சி தேவை அப்படிங்கிற பொழுது தான் அவங்க டிஎம்சியோ பிஜேபியோ நோக்கி ஒரு வர்க்கம் கிளம்புது. பலன் பெற்றவர்களே அதற்கு பிறகு போக. அதே போல் திராவிட இயக்கத்தால் பலன் பெற்ற ஒரு சமூகம். நீங்களே இதுக்கு முன்னாடி கேள்விக்கு ஒரு பதில் சொன்னீங்க, சூத்திர இழிவை நீக்க முடியாத சிவாஜியால் அண்ணாவால் நீக்க முடிஞ்சது அப்படின்னு. அப்போ சூத்திரர்கள் எல்லாம், அதாவது 97% பார்ப்பனர்கள் எல்லாம் சூத்திர விடுதலை வந்து அடைஞ்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து அவர் சட்டப்படியே ஒரு விஷயத்த செஞ்சார். ஆனால் இது இழிவுன்னு புரிஞ்சுக்கணும்ல. அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இது நம்ம மீது இப்போ வந்து ஒரு கட்டம் வரைக்கும் பார்ப்பன எதிர்ப்புங்கிறது ஒன்றும் இல்லை. ஒருத்தர் வந்து இந்த கொங்கு பயிருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்ன நீங்கள் வந்து மோடியை திட்டுற அப்படி இப்படின்னு கேட்டிருந்தாரு. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நான் வந்து பெரியாரையும் திட்டினார். நான் பேச்சுவாக்கில் நீ இன்னும் சாதிதானன்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னார். பெரியாரை விடுங்க, உங்கள் வீட்டு கல்யாணத்தில் பார்ப்பனர் கூப்பிட உண்டா? கூப்பிட்டு தான் கல்யாணம் முடிப்பீங்களா? இல்லை. தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சாதிகள் பார்ப்பனரை அழைத்து திருமணம் முடிப்பது கிடையாது. அதை சரியாக சொல்லணும்னா பாப்பா இவன் விட்டு கல்யாணத்துக்கு வரமாட்டான். இப்போ திராவிட இயக்கத்தின் பலனை அனுபவித்த பிறகு கொஞ்சம் காசு வந்ததுக்கு பிறகு காசு தூக்கி போட்டால் பார்ப்பனர்கள் இங்கே வந்துடுறாங்க. சூத்திர இழிவை வீட்டில் கிரகப்பிரவேசம் நடக்கும்போது கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. வீட்டில் ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் இந்த கோமியம் தெளிப்பாங்க, கோமியமாக அந்த பஞ்சகவியம் தெளிப்பாங்கல்ல. மறுநாள் கிரகப்பிரவேசத்துக்கு வரப்போகிற ஒரு ஆள் பஞ்சகவி என்னென்ன சடங்கு பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவர் வந்து பஞ்சகவியம் தேடி போனார். அப்போ அந்த பஞ்சகவியத்தை போய் தேடி பார்த்தேன். அது என்ன, அந்த சாணியிலேருந்து மாட்டு சாணி, பால், தயிர் இதெல்லாம் இருக்குது. எதுக்கு தெளிக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த வீட்டில் வந்து சூத்திர இழிவு இருக்குது. சூத்திரம் தான் அந்த வீடை கட்டியிருக்கிறான். நம்மளே கூப்பிட்டு ஒரு பாப்பானை கூப்பிட்டு அதை தெளிக்க சொல்லி இதில் சூத்திர இழிவு. அப்போ வந்து ஒரு அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டேன், சூத்திரர்களாக இருந்தோம், நம் மீது இன இழிவு இருக்கிறது என்று கூறி திராவிட இயக்கம் ஒரு கட்டத்தில் அவனை அரசியல் படுத்தி அந்த இழிவிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிச்சு. காசு வந்தோடனே திரும்பி அங்கே போய் முடங்கிட்டு ஒரு கூட்டம். ஒரு பிரபலமான மீம் ஒன்று இருக்கும், அதாவது கஷ்டப்படும் போது ஐயனார் கும்பிட்டுட்டு இருந்தான், வேலைக்கு போனதுக்கப்புறம் காசு பார்த்ததுக்கப்புறம் சாய்பாபா பக்கம் மாறிட்டான் அப்படின்னு. நீங்கள் சொல்கிறது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு தலைமுறை படித்து வந்தவர்கள், அந்த படித்து வந்த கூட்டமே வந்து திரும்ப வந்து இந்த திராவிட இயக்கத்தின் பலனை, இதுக்கு முன்னால் ப்ரோக்ரெசிவான மூவ்மெண்ட்ஸ் கொடுத்த பலனை, அது எதுவுமே ஒரு ஒவ்வாமையாகி நான் தான் அறிவாளி, நான் தனிப்பட்ட முறையில் நான் அறிவாளின்னு யோசித்தோட விளைவு ஒரு கட்டத்திற்கு மேலே நீங்கள் வந்து இந்த பக்கமும் கூட திராவிட இயக்கம் வந்து சினிமாவிலே வளர்ந்துச்சு. ஆனால் நமக்கு கதாநாயகர்கள் எல்லாம் கண்டிப்பாக அண்ணாவை படிக்கும்போது இன்றைக்கி இந்த ஸ்டாம்பீடு படுத்தி பேசுகிறவங்கள கரூர் ஸ்டாம்பீடுக்கு பொருத்தமாக சொல்கிற மாதிரி ஒரு சம்பவம் அண்ணாவுடைய வாழ்க்கையில் இருக்குது. அண்ணா திமுக வந்து ரவுடி கட்சி அப்படிலாம் சொல்லும்போது கடற்கரையில் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு அந்த கூட்டத்தில் அண்ணா மக்களை எழுந்துருங்கன்னு சொல்கிறாரு. ஒரே சிங்கில் மக்கள் எழுந்திருக்கிறாங்க. அப்புறம் அமருங்கன்னு சொல்கிறாரு, அமர்றாங்க. ஒரு இன்ச்சு முன்னாடி வாங்கன்னு சொல்கிறாங்க, ஒரு இன்ச்சு முன்னாடி வராங்க. கிட்டத்தட்ட ஒரு படை, இவ்வளோ பெரிய படையை வச்சுருக்கேன். இதை ஒரு அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மும்பையில் இந்து முஸ்லீம் கலவரம் நடந்தப்போ, அந்த கலவரத்தை 92 93 கலவரம் நடந்தப்போ லோக்கல் ஏரியாவில் கலவரத்தெல்லாம் செஞ்சுட்டு இருந்த ஒருத்தரை கைது பண்ண. தாராவியில் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் போலீஸ்காரங்க கால் தரையில் பட முடியாது, அந்த அளவுக்கு அந்த கிரவுண்டே அப்படி இருக்கும். அப்போ அந்த ஏரியாவில் ஒருத்தர் வந்து இந்த கலவரங்களை அடக்கிறதுக்கு ஒரு அதிகாரி வர்றாரு, அரவிந்த் சாமி மாதிரி. இல்லை அவர் உண்மையில் அதிகாரி தான். வந்து அவர் வந்து அந்த நான் சொல்கிற பேரை வேண்டாம், அந்த நபரை வந்து வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ண போகிறாரு. உள்ளே போயிட்டு அந்த நபரை வெளியே கூப்பிட்டு வர்றாரு. ஃபுல் க்ரௌடு. போலீஸ்காரன் அங்கேருந்து நவுத்தி போக முடியாது. அதனால் அவர்கிட்ட சொல்கிறாரு,
நான் அவனை பேச தான் வந்தேன், எதுக்கு இவ்வளோ கூட்டம் கூட்டியிருக்கிற, போக சொல்லு அப்படின்னு ஒன்று. அவர் திரும்பி கண்ணை தான் செஞ்சாராம், மொத்த கூட்டம் போயிடுச்சு. நீ கண்ணை சச்சா அது கூட்டம் போணுதுன்னா போகுது, நீ திரும்ப கண்ணை சச்சா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொன்னாராம். கட் பண்ணிங்க அண்ணா அதே சொல்கிறாரு, நான் நினச்சா என்ன செய்ய முடியும்னு தெரியும் அப்படின்ட்டு. அப்போ இவ்வளோ பெரிய க்ரௌடை இந்த சீன்ஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் நீங்கள் காலால் வச்சிங்க. காலா சேட் அப்போ போகலாமா அப்படின்னு கேட்டேன். தெரியல, அது அப்படி வந்திருக்கலாம். அப்படி அண்ணாவோட கண்ணசைவில் இருக்கிற ஒரு கூட்டத்தை, ஒரு படையை திரட்டி வச்சுருந்தார். நாம் அந்த கூட்டத்தினுடைய தொடர்ச்சியை நாம் அதை கட்டமைக்க ஒரு வேலை அண்ணா செஞ்சார். கலைஞருக்கு பின்னாடி அப்படி இருந்தது, இப்பவும் கூட இருக்குது. அண்ணா இப்போ 1 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, மக்கள் இல்லைன்னு இல்லை. ஆனால் ஆர்கனைஸ்டாக அது பலன் பெற்ற ஒரு செக்ஷன் அவங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் பலன் பெற்ற ஒரு செக்ஷன். ஒரு கால ஓட்டத்தில் நம்மளும் அப்டேட் பண்ணிக்கணும், மக்களும் அப்டேட் ஆகணும். பலன் பெற்ற நேற்று அவனுக்கு நம்ம 5 ரூபா கூலி வாங்கி கொடுத்துருக்கலாம், ரைட்? 5 ரூபா கூலி வந்து சந்தோஷம் வந்திருப்பாங்க. அந்த 5 ரூபா கூலி வாங்கி 10 வருஷம் கழித்து அந்த 5 ரூபா கூலிக்கு மேலே கூலி உயர்வு தேவைப்படும். அந்த நேரத்தில் நம்மளும் அப்டேட் ஆகி அந்த கூலி உயர்வுக்கு நம்ம அந்த கோரிக்கையை நகர்த்தும் பொழுது மேபி வி கேன் லிங்க். ஆனால் இதுதான் தமிழ்நாடு நடந்தது காரணமானா அது அப்படியே அந்த காரணம் கிடையாது. ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு மேனிப்புலேஷன். அந்த மேனிப்புலேஷன் எப்போ வேணாலும் பண்ணலாம். இதே திரும்ப சொன்னால், மராட்டியத்திலோ எதிர்ப்பு, எத்தனை கணைகளைத்தான் மராட்டிய அன்னை தாங்குவாள், மோகன் நான் பணிந்து தான் ஆக வேண்டும். இந்த பகுதி இருக்குல்ல, உங்களை சாஸ்திர விரோதின்னு சொல்லுவான், சம்பிரதாய வைரின்னு சொல்லுவான், என் மேலே அவதூறு பரப்புவான், ஏன் ஆளை வச்சே பரப்புவான்னு அண்ணா சொல்கிறார்ல. அது இப்பவும் கூட அப்படியான அவதூறு பரப்பும் பொழுது, அவதூறு பரப்ப வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பொழுது செஞ்சிருக்க வேண்டிய சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்னு அண்ணா சொல்கிறார். அப்போ நம்ம இந்த பக்கம் திராவிட இயக்கமோ இந்த ப்ரொக்ரெசிவ் ஃபோர்ஸஸுக்கு எதிராக நடந்த கணைகளை முன்னாடி எச்சரித்தாங்கல்ல. விஜயை குறிப்பிடும் பொழுது அவர் ஒரு பிஜேபியினோட ஒரு மாடலாக வர்றாரு. அவன் இங்கே மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இப்போ ஒரு ஆர்கனைஸ்டாக யார் அடுத்த ஷிந்தே அப்படின்னு பேசினாங்க. திமுக நேரடியாக ஒரு சிந்தையை உருவாக்க முடியல. அப்போ ஷிந்தே ஆக்சுவலி அந்த பக்கம் தான். ஷிந்தே யாருன்னு கேட்டால் விஜய் தான் அந்த ஷிந்தே. அந்த ஷிந்தேவை இந்த சொசைட்டிக்குள்ளே இருந்து ஒருத்தரை தோண்டி எடுத்து அங்கே உருவாக்கியிருக்கிறாங்க. அதை நம்ம முன்னாடியே கணிச்சிருக்கணும், கணிக்க தவறிட்டோம். சரி, ஓகே. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் பொலிட்டிசைஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஹைப்போதெட்டிக்கலி எல்லாரும் பொலிட்டிசைஸ் ஆக மாட்டாங்க, ஹைப்போதெட்டிக்கலின்னு சொல்கிறேன். ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சாய்ஸ் லெஃப்டில் எந்த கட்சியாக இருக்கும்? ஏன்னா இப்போது நீங்கள் சில பிரச்சனைகள் 2021 டு 2026 வரையும் இருந்தது. உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் கடந்த திமுக அரசாங்கம் விகரசாக எதிர்த்தது. வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. அப்படி பார்த்தா இப்போ ஒரு பொலிட்டிசைஸ் ஆன மக்கள் எல்லாரும் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கணும். அந்த ஃபேக்ஷனில் இருந்த கூட்டணிகள், விசிகாவாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அவங்க அந்த சைடு போயிட்டு இந்த கடந்த 50 நாளில் இவங்க எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த பொலிட்டிசைஸ் ஆன மக்கள் பார்க்கும்போது என்ன இவ்வளோ நாள் எக்ஸ்ட்ரீம் லெஃப்டாக இருந்தாங்களே, இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லாமல் ஒரு தேர்தல் தோல்விக்கு அப்புறம் அங்கிட்டு போயிட்டாங்களே, இதுக்கு தான் அரசியலே இவ்வளோ கீழ்த்தரமானதா அப்படின்னு நினைக்க மாட்டாங்களே? பொலிட்டிசைஸ்டான மக்களா? இல்லை, பொலிட்டிசைஸ்டான மக்களுங்கிறவங்க ஒரு தனிநபர் தனியாக பொலிட்டிசைஸ்ட் ஆக முடியாது. ஒரு பொலிட்டிசைஸ் ஸ்பெக்ட்ரம் தான் இருக்க முடியும். ஓகே, வாட் எவர் சமூகம். அந்த பொலிட்டிசைஸ் ஸ்பெக்ட்ரம் தன்னுடைய செல்வாக்கை பரவலாக்க தவறி இருக்கிறது அப்படிங்கிறத உண்மை. அதில் நீங்கள் சொல்கிற கூட்டணி கட்சிகளுக்கு பொருந்தும், கூட்டணிக்கு தலைமை தாங்கிய கட்சிக்கும் பொருந்தும். அது அப்புறம் திருப்பரங்குன்றம் மேட்டர் ஆகட்டும், இன்னும் பல மேட்டரில் திமுக அரசு அது உறுதியாக நின்றுக்கிறது அப்படிங்கிறது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. பிரச்சனை என்ன இருக்குதுன்னா, இங்கே வெளியில் நடந்த மேனிப்புலேஷனை அஸ் அ கூட்டணியாக தான் இப்போ திமுக தோற்றுருக்கிறது. அப்படி இல்லை, திமுக கூட்டணி தான் தோற்றுருக்குது. திமுக தனியாக தோற்றுருக்குதுன்னா, திமுக ஏற்கனவே போன தேர்தலில் வாங்கின வாக்குகளை கிட்டத்தட்ட அதே அளவு வாக்குகள் வாங்கிடுச்சு. 50 லட்சம் கம்மியாக வாங்கியிருக்கு, கிட்டத்தட்ட அதே அளவுன்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் இந்த பொலிட்டிசைஸரான மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும் இன்னைக்கு இருக்கிற கான்டெக்ஸ்டில் அப்படின்னு கேட்டால், இப்போதைக்கு அதை ரேஞ்ச் வச்சுக்கிட்டா முதல்ல திமுக தான் தேர்ந்தெடுப்பாங்க இப்போ இருக்கிற கான்டெக்ஸ்டில். ஆனால் இந்த பொலிட்டிசைஸான மக்களுக்கு வெளியில் புதிதாக வந்திருக்கிற, நான் கலைஞர்கிட்டே கோட் பண்ணுறேன். கலைஞர் நாம் எந்த உலகத்தில் இருக்கிறவங்களை குறித்து அவருக்கு புரிதல் இருந்தது, கரெக்டான புரிதல் இருந்தது. 90களில் அந்த காலகட்டத்தில் திமுக செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் பொழுது கலைஞர் இன்றைக்கி நம்ம இருக்கிற காலம் என்ன, நம்ம கட்சியினுடைய கொள்கை என்னென்னா சோஷியலிசம்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி புதிதாக வந்திருக்கிற சந்தை பொருளாதாரம், தனியார் மயம் நம்ம எதிர்கொண்டு முறியடிக்க முடியாது. நாம் மக்கள் நல திட்டங்களை தக்க வைத்து கொண்டே இந்த வருகிற புதிய மூலதனத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கிறதுக்கு ஏற்கனவே இங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்.
மனித வளத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். மனித வளம் நம்மகிட்ட இருந்தது. போதுமான அளவு சிப்காட் மாதிரியான இடங்களில் நம்ம வந்து நில வங்கிகளை ஏற்படுத்தி வச்சுருந்தோம். கரெக்டாக பொருந்தி போச்சு. அது டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுச்சு. ஆனால் இந்த மார்க்கெட் வந்து திரும்ப அவங்கள எம்பவர் பண்ணும், எலைட் ஃபோர்ஸஸை எம்பவர் பண்ணும். எலைட் ஃபோர்ஸஸ்னோட என்ன வந்துச்சு, இந்த சம்சா அது வருவோம். அந்த எலைட் ஃபோர்ஸஸை எம்பவர் பண்ணதுக்கு பிறகு புதிதாக வந்த எலைட் இருக்குல்ல, நீங்கள் பொலிட்டிசைஸ் எலைட்ஸ் அமாங் அவர் சொசைட்டி, அந்த எலைட்ஸுக்கு வந்து திரும்ப திமுக பக்கமே இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய வர்க்கத்திற்கு எதிரானது. நல்ல ஒரு க்ரீமி லேயர் வந்து அக்ராஸ் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்களில் உருவாச்சுல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு குளோரிஃபைடு வெர்ஷன் ஏதாவது ஒன்று தேவைப்படுது, நோகாம ஊழல் ஒழிப்பு அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி தேவைப்படுது. சூத்திர நீ வந்து இன்னும் அனைவரும் அர்ச்சகர் ஆகணும்ன்றதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. நான் மேலே வந்துட்டேன் நான் எதுக்கு அர்ச்சகர் ஆகணுங்கிற கேள்வி வருது. இப்போ ஒன்றும் இல்லை, அனைத்து சாதினும் அர்ச்சகர் ஆகணும் சட்டம் கொண்டு வருது. அந்த சட்டம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, அது வந்து நீ அந்த கோயிலுக்குள்ளே போக முடியாது. நீ வந்து சூத்திரன்னு சொல்லி வச்சுருந்தேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு கோயில் வாசலில் நின்னவன், கொடி கம்பத்துக்கிட்ட நின்னவன், அவன் வந்து கடைசியில் கருவறைக்கு பக்கத்தில் நின்று வந்து கும்பிட்ற நிலைமை. அதுக்கப்புறம் வந்து சாமியை தொட்டு கும்பிடலாங்கிற ஒரு ப்ரோக்ரஸ் நடந்துருக்குல்ல. இதை வந்து இந்த ஸ்ட்ரகிளுக்கு அவன் தயாராக இல்லை. ஒரு பயங்கரமான அரசியல் சோம்பேறித்தனம் காரணமாக அப்படி திங்க் பண்ணவே தயாராக, இது வந்து தேவையில்லாத வேலையா அப்படிங்கிறபோது தனிநபர்வாதம் அதிகம் பெருகினதுக்கு பிறகு அந்த எலைட்ஸுக்கு வந்து நீங்கள் வைக்கிற கோரிக்கைகள் எதுவுமே பொருந்தலை. காலை உணவெல்லாம் எதுக்கு அவசியம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க. ஓகே, நான் இது டிஃபன் எடுத்துகிட்டு போகிறவன் இருக்கான்ல, வீட்டில் இருந்து டிஃபன் எடுத்துகிட்டு போயிடறான். பிள்ளைக்கு வந்து காலையில் ப்ரெட்டு பஜ்ஜி ஜாம்லாம் வச்சு கொடுக்குற பிள்ளைகளுக்கு, அந்த செக்ஷனுக்கு காலை உணவு வீட்டில் அந்த ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுறத பற்றின மகத்துவம் புரியலை. இப்போ நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு புரியுது. நான் கேட்ட கொஸ்டின் வந்து என்னென்னா, இப்போ வந்து ஒரு சமூகம் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஒரு ஸ்பெக்ட்ரம் வந்து பொலிட்டிசைஸ் ஆகிடுச்சு அப்படின்றப்போ, இன்றைக்கி இந்த ஒரு 50 நாள் 60 நாள் வச்சுப்போம், நாட் ஒரு 20 வருஷம்னா எடுத்துக்க வேண்டாம். இந்த 50 நாளில் சில தலைவர்கள் நம்ம வந்து ஒரு 6-7 வருஷமாக லெஃப்டில் வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாக இவ்வளோ பேசுகிறாரு இந்த லீடர் அப்படின்னு பார்த்த ஒரு ஃபேக்ஷன் இருக்கும்ல, அது திமுகவுக்கும் வாக்களிச்சிருக்கும், தாவேகாவுக்கும் வாக்களிச்சிருக்கும். ஏன்னா ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸில் எல்லாரும் இருப்பாங்க. அவங்க வந்து இவரை வந்து தவறாக மதிப்பிடுவாங்களா மாட்டாங்களா? இப்போ இந்த மாற்றி பேசுறதுக்கு, வளன்னு பேசுறது, எல்லாருக்கும் அந்த அதிருப்திகள் வரும். நீங்கள் சொல்கிற தலைவர்கள் அந்த அதிருப்தி வந்து ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலாக அதுக்கே சொல்கிறேன், ஒருவேளை பொலிட்டிசைஸ்டாக அந்த க்ரௌடு இருந்தால் முதல்ல விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மாட்டார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அது அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஒரு பொலிட்டிசைஸ் க்ரௌடனுடைய ஒரு ஜனநாயக வெளிப்பாடு இல்லை விஜய்ங்கிற ஒரு முதலமைச்சர் வந்து இவங்களுடைய ஜனநாயக வெளிப்பாடு கிடையாது. அப்புறம் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, ஒரு கூட்டணியிலேருந்து இன்னொரு கூட்டணிக்கு போகிறதுங்கிறது வந்து எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் வந்து நீண்ட காலமாக அப்படி இப்படியுமா இருக்கிறதுங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பிரச்சனை என்னன்னு கேட்டால், அந்த சைடு போனதற்கு பிறகு, அந்த தாவேகா கூட்டணிக்கு போனதுக்கு பிறகு அங்கே திருப்தியாக இல்லை என்பதோட வெளிப்பாடு தான் இந்த மனக்குமுறல்கள். அது வந்து வேறு வகையில் வெளிப்படுது. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு இயற்கையான கூட்டணி அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த சைடு பேசுகிற எல்லாருக்குமே இயற்கையான கூட்டணி எது இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, திமுக, விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ சிபிஎம்ங்கிறது இயற்கையான கூட்டணி. ஆனால் இப்போ உருவாகிருக்கு வந்து செயற்கையாக மேனிப்புலேட்டடாக ஒரு கூட்டணி உருவாகிருக்கு. அதனால தான் அவங்கள இயற்கையாக நேச்சுரலாக ஒன்று வெளிப்படுத்த முடியல. இல்லை, பொலிட்டிக்கல் டோனில் வரவே மாட்டேங்குது. ஒரு விஷயம், திமுக ஆட்சியில் சில தவறுகள் நடந்தது, அது மிக முக்கியமாக ஆட்சியிலும் நடக்கும், எல்லா ஆட்சியிலும் நடக்கும். உதாரணத்துக்கு வந்து 8 மணி நேர வேலையை வந்து 12 மணி நேரமாக உயர்த்தினாங்க. அதுக்கு திமுக தொழிற்சங்கமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு. அப்போ கம்யூனிஸ்ட் பேசின வார்த்தைகள் ஒரு ஈவன் இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை திமுக ஆட்சியிலே முடிஞ்சு போச்சு. இன்னொன்று அதோட ஒரு வெளிப்பாடாக அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து காலை உணவும் மதிய உணவும் கிடைக்கிறதுக்கான வழிவகையை வந்து திமுக செஞ்சுட்டு போச்சு. அப்பையெல்லாம் எதிர்த்து போராடிய இடதுசாரிகள் விழுப்புரத்தில் ஒரு கோயிலில் வந்து பட்டியல் சமூக மக்களை உள்ள விடலை. விழுப்புரத்தில் முன்னாடி சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி பல பிரச்சனைகள் இப்பயும் வருது. அப்போ அன்னைக்கெல்லாம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் அதான் கரெக்ட். அன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் எதிர்த்ததும் இடதுசாரிகள் எதிர்த்ததும் விசிக எதிர்த்ததும் சரியான நிலைப்பாடு. திமுக ஆட்சியில் நடந்த தவறுகளை சுட்டு காட்டினது. இப்போ வந்து அவங்களோட ஸ்டாண்ட் எப்படி மாறுது அப்படின்னா, தாவேகா ஆட்சிக்கு விரோதமாக சிலர் அம்பேத்கர் சிலையை திறப்பதற்கு மெத்தனம் காட்டுகிறார்கள், பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னு அவர் சொல்ல தாவே காட்சி மீது குற்றத்தை உருவாக்குவதற்கு, பழி போடுவதற்கு இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றப்போ, இன்னும் நம்ம பார்த்த ஒரு லீடர் வந்து இப்படி உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இல்ல நானே சொல்றேன். நான் வந்து அரியலூர் மாவட்டத்தில் சார்ந்த அங்கேருந்து வந்தவன். 4 ஆல்குடியில் திருமாவை
ஒரு 2000 ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கேன். திண்ணியத்தில் மலத்தை திணிச்சதுக்கு அவர் ஒரு மாட்டு வண்டி மேலே ஏறி நின்று பேசியிருக்காரு. ஓகே, நான் என் ஸ்கூலை விட்டு வெளில வந்து பார்த்துருக்கேன். அவர் வந்து ஊத்தின சாதியெல்லாம் வெட்டுங்க கொள்ளுங்கன்னா பேசலை. அவர் வந்து அந்த இடத்துல அம்பேத்கரையும் பெரியாரையும் ரொம்ப பெருமையாக பேசி இதோட இழிவு நீங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேசின தலைவர் இப்போ வந்து ஒரு 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 கூட்டணி கட்சியை காப்பாற்றுறதுக்கு வந்து அம்பேத்கரே விட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு வார்த்தையை தானே அவர் சொல்கிறாரு இல்லையா? அப்படி என்ன சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் திமுக ஆட்சியில் இருந்த பொழுதும் காவல்துறையில் சில கருப்பாடுகள் அப்படிங்கிறது ரெகுலராக பேசப்பட்டுச்சு. அதை விடுதலை சிறுத்தைகள் தட்டதே பேசினாங்க. துறையில் இருக்கிற சில கருப்பாடுகளை முதலமைச்சர் களைய வேண்டும். இந்த அறிக்கைகள் அங்கேயும் எப்போதும் வந்துட்டு இருந்துச்சு, இப்பவும் வருது. இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டால், இப்போ வந்து ஸ்டேட்டு அப்பரேட்டஸை திமுக கையாளுது. திமுக அரசு உட்காந்துருக்குது. அதில் வந்து திமுக மேலே சார்ஜ் பண்ணப்பட்டுச்சுல்ல, மொத்த குற்றத்துக்கும் திமுக தான் காரணம், திமுகவுடைய கட்சி தான் காரணம். ஸ்டேட் அப்பரேட்டஸ் வந்து அது ப்ரோ காஸ்ட் தான். எனி ஸ்டேட் அப்பரேட்டஸ் இருக்க சாதிக்காத சிஸ்டம் சாதிக்காதளவு தான் இருக்கும். அதில் வந்து நம்ம பேரம் பேசுறதுக்கான வலிமை மட்டும்தான் திமுக கிட்ட இருந்தது. எனி பார்ட்டி அது மேலே போனால் பேரம் பேசுறதுக்கான மோட்டிவ் இருந்தால் நீங்கள் பேரம் பேசுவீங்க. மோட்டிவ் இல்லைனா சிஸ்டத்தோட அப்படியே சிஸ்டத்தின் அங்கமாயிருவீங்க. அதே போல் இப்பவும் சிஸ்டம் தான் காரணமான, சிஸ்டம் தான் மிக முக்கியமான காரணம். ஆனால் ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்து அமர்ந்திருப்பவர்களுக்கு அந்த வில் இருக்குதா அப்படிங்கிறதான் கொஸ்டினபிள். நீங்கள் வந்து ஓகே திமுக குத்தம் சொல்லும்போது திமுக மொத்தமாக இப்போ வந்து பட்டியல் சாதி நான் மகிழனோட ஸ்டாண்ட் பாயிண்ட்டை கேட்கல, நான் என்னோட ஸ்டாண்டை தான் சொல்ல முடியும். இல்லை அவர் ஏன் இப்படி பேசுறாரு அதுதாங்க சொல்கிறேன். அது வந்து ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருந்த பொழுதும் அது வந்து காவல்துறையில் சில கருப்பாடுகள் தான் விடுதலை சிறுத்தைகள் வந்து பெரும்பாலும் வந்துச்சு. பல இடங்கள்ல அது விடுதலை அதை நான் ஒத்துக்கிறேன். அதே போல தான் இப்பவும் அதை சொல்கிறாங்கன்னா திரும்ப அகைன் இதில் மோட்டிவ் சேஞ்ச் ஆகுது. திமுகவோட மோட்டிவும் தாவேக்காவோட மோட்டிவ் ஒன்றும் கிடையாது. ஓகே, அது மகிழன் சொல்கிறார் கிடையாது, நான் தான் சொல்கிறேன் கிடையாது. அப்போ காவல்துறையில் சிஸ்டத்தின் ஒரு அங்கம் தான் தாவேகா. சிஸ்டத்தின் ஒரு அங்கமாக தான் வந்து தாவேகா தமிழ்நாட்டில் திணிக்கப்பட்டிருக்க தாவேகாவுக்கு அம்பேத்கரை காப்பாற்ற வேண்டும் அப்படிலாம் கிடையாது. அவரை வந்து திரும்ப ஒரு வழிபாட்டு பொருளாக மாற்றுவது. இப்போ வந்து ஒரு நாமினலாக என்ன பண்ணாங்கன்னா சிலையை வைப்பாங்க. சிலையை வச்சு ஓகே நாங்கள் அம்பேத்கருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு மாயஜாலம் வந்து தாவேகா செய்யும். விடுதலை சிறுத்தைகளோ அல்லது சிபிஎம்மோ சிபிஐயோ தாவேக்காவா ப்ரோக்ரெசிவ் ஃபோர்ஸ்னு நம்புறது வந்து அது வந்து பொலிட்டிக்கலான ஸ்டாண்டு கிடையாது. அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் கிடையாதுன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன் அது ஒரு அது வந்து ப்ராப்பரான பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் கிடையாது. சம்சா இந்த வார்த்தை வந்து ஒரு வடமொழி இல்லையா? ஆமாம், இது வந்து கரண்டி. இதை வந்து சம்சா ஏஜ்னு கன்ஷிராம் வந்து ஒன்று எழுதியிருக்காரு. எதை பேஸ் பண்ணினா பூனா பேக்ட் பற்றி பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அப்போவே சம்சா ஏஜ் தொடங்கிடுச்சு 1932 அப்படிங்கிற மாதிரி. இப்போ சம்சா ஏஜ்னா நீ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? சம்சானா என்னன்ற உங்கள் பொலிட்டிக்கல் சம்சானா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? வடநாட்டில் வந்து சம்சானா ஜால்ரான்னு சொல்லுவாங்க. எனி டைம் ஜால்ராஸ் வந்து வேறு வேறு வகையில் இருப்பாங்க. அதில் அவர் சொல்கிறது வந்து விழிப்புணர்வு பெற்ற சம்சாஸ், விழிப்புணர்வு பெறாத சம்சாஸ், பொலிட்டிக்கல் ஸ்டூஜஸாக வேறு வேறு காலகட்டத்தில் வேறு வேறு மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. அவர் தொடங்கின அந்த கன்ஷிராம் எழுதின அந்த சம்சா ஏஜ் அதில் வந்து பின்னாட்களில் அது அந்த பார்ட்டியே ஒரு சம்சா பார்ட்டியாக ஆகிடுச்சு. அது ஊருக்கே தெரியும். ஆனால் அவர் ஒரு கைடிங் பிரின்சிபல் வச்சுருக்கிறாரு. இந்த சம்சா ஏஜை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் பெரும்பாலும் இந்த ஆஸ் அ க்ரௌட் ஆஸ் அ பாப்புலேஷனாகவே ஒரு சம்சாவுடைய பாப்புலேஷனாக மாறிடுச்சு. நீங்கள் நீண்ட காலமாக நமக்கு 60-70 சங்க காலத்துக்கே மீண்டும் போயிட்டோம் கிட்டத்தட்ட அப்படி ஆயிடுச்சு. க்ரௌடும் சரி, எங்கள் அண்ணன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கார், எங்கள் அண்ணன் எவ்வளோ அழகாக இருக்கிறாருங்கிறதெல்லாம் அந்த சம்சா ஏஜில் வந்து அது கிட்டத்தட்ட மீசை என்பது ஒரு மயிர். இது கக்கா தேசம்னு ஒரு கதை எழுதியிருந்தார் ஆதந்திச்சன்யா. அதில் எப்படி இருக்குன்னா எல்லாரும் வந்து பார்ப்பன உயர் சாதிகள் எல்லாரும் நாங்கள் எப்படியாவது கக்கா அள்ளணும், எங்களை விடுங்க, எங்களுக்கு வந்து நிறைய அதில் எங்களுக்கு ஜனாதிபதி பதவி வேணான்னு ஒருத்தர் ராஜினாமா பண்ணிடுறாரு. ஏன்னா கக்கா அள்ளணும், ஏன் கக்கா அள்ளனா வந்து நிறைய சம்பளம் அப்படின்னு ஒரு புது கற்பனை ஒன்று. இன்றைக்கி வந்து அதை சம்சாக்களின் காலமாக மாறிடுச்சு. சம்சாக்களின் காலத்தில் வந்து அதை 1932 ஒரு பூனா பேக்டை மையப்படுத்தி அப்போ அம்பேத்கரே பூனா பேக்டில் கையெழுத்து போட்டு தான் வராரு. கையெழுத்து போட்டு வந்ததுக்கு பிறகு பின்னாடி விமர்சிக்கிறார் பூனா ஒப்பந்தம் வந்து அது ஏமாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஏமாற்றப்பட்டோம். ஆமாம், ஏமாற்றப்பட்டோன்னு அவர் சொல்கிறாரு. பின்னாடி வந்து அதை சொல்கிறாரு. நான் வந்து நாங்கள் என்னவோ நினச்சோம், அந்த நம்பர்ஸ் வந்து திரும்ப ஒரு டிசீவிங்காக இருக்குது, நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு நினச்சேன், ஆனால் அது வந்து எக்ஸ்ட்ரா அப்படிலாம் கிடையாது, இதுக்கு எந்த நாமினல். இந்தியாவை பொறுத்தளவுக்கு வேறு காலகட்டங்களில் வேறு சம்சாக்கள் இருந்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் ஆடியன்ஸ் பார்க்குறவங்க சம்சாக்களை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஜெய்பீம் காம்ரேட்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் எதில் இருக்குது? ஆன்லைனில் இருக்குது. ஜெய்பீம் காம்ரேட் யூடியூப்பில் இருக்குது. ஆனந்த் பட்டவர்தன் எடுத்தது. அது வந்து டீக்ரடேஷன் ஆஃப் தலித் மூமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது.
அது எப்படிலாம் நடந்துச்சு, அது வந்து ஒவ்வொரு காலகட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையில் சிவசேனா, சிவசக்தி ப்ளஸ் பீம் சக்தி, சிவசக்தி ப்ளஸ் பீம் சக்தி தான் அது காங்கிரஸுக்கு எதிரான ஒரு நல்ல சக்தி அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற தலித் பேந்தர்ஸ் மூமெண்ட்டை சார்ந்தவங்களே சிலர் பேசிக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டால் டீக்ரடேஷன் ஆஃப் தலித் பாலிட்டிக்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஒரு பெட்டரான நல்ல சம்சா திராவிடியன் பார்ட்டியில் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து வைகோ தான் அதுக்கு ஒரு நல்ல சாம்பிள் வந்து அவர் தான். எனக்கு வந்து எப்பவுமே அவர் திராவிட இயக்கட்சி தலைவர், திராவிட இயக்க தலைவர்கள்னு சொல்லும் பொழுது அவர் பொதுவாக திராவிட இயக்க தலைவர்னால் சாதி மறுப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, இந்த மாதிரியான கொள்கைகள் பேசுகிறத வந்து எனக்கு திராவிட இயக்க டோனே தெரியும். அவர்கிட்ட நான் கேட்டதே இல்லை. இப்போ இதான் யூடியூப்பில் தேடி தான் பல சங்க காலத்தில் ஏதோ அவர் பேசியிருக்கிறாரு, ஆனால் இப்போ அப்படி எதுவும் பேசினதில்லை. ஸோ ஒரு டீக்ரடேஷன் ஹேப்பன்ஸ், இப்பவும் அந்த காலத்தில் இது இருக்குது. விஜய் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு சந்திச்சிருக்க ஒரு கொடும் பேரிடர் மாதிரி. இந்த பேரிடர் காலத்தில் விஜய்ங்கிற ஒரு நபருடைய ஆட்சி தக்க வைக்கணும் அப்படின்னு யார் நினைச்சாலும் பேர் சொல்ல மாட்டீங்க, யார் நினைச்சாலும் அது வந்து அந்த சம்சா ஏஜில் வந்துடும். ஏன்னா இந்த ஃபோர்ஸ் யாரோடது அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு தமிழ்நாட்டை பட்டி டிங்கரிங் பார்த்து சங்கிகளுக்கு தோதானதாக மாற்றிக்கொண்டு இப்போ வந்து பிஜேபி வந்து தன்னுடைய என்னை பொறுத்தளவுக்கு பிஜேபி தன்னுடைய எதிரியை சூஸ் பண்ணியிருக்கு. திமுக ஃபைட் பண்ணுறதோட நம்ம தாவைக்காட்டை ஃபைட் பண்ண ஈஸியாக அவனை குத்தி ஜெயிச்சிடலாம். சில நேரம் வந்து ஃபைனலில் வந்து ஈஸியான ஒரு அப்போனண்ட் வந்துட்டால் நம்ம கப்படிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக செமிஃபைனலில் முக்கிய விளாண்டு ஒரு முக்கியமான சில நேரம் வந்து நம்மளே கூட கிரிக்கெட்டு மேட்ச் நடக்கும்போது செமிஃபைனலில் எப்படியாவது இவங்களை தோக்கடிச்சிட்டா அப்போ நம்ம வந்து ஃபைனலில் வந்து ஈஸியான ஒரு டார்கெட் கிடைக்கும், அவனை அடித்து கப்பு வாங்கிடலாம். கிட்டத்தட்ட விஜய் வந்து அப்படியான ஒரு அப்போனண்ட்டாக பிஜேபிக்கு அகப்பட்டிருக்கிறார். இப்போ கன்ஷிராம் எழுதின சம்சா ஏஜோட கன்சிராமை பற்றி கன்சிராமே ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டாருன்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. கன்சிராம் ஒரு புக் எழுதி, சரி ஓகே, கன்ஷிராம் ஒரு புக் எழுதியிருக்கார். அதோட ப்ரிஃபேஸில் பொலிட்டிக்கல் சம்சா யார் அப்படின்னு அவர் டிஃபைன் பண்ணியிருக்கார். அப்படின்னா மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டியிலே இருந்துட்டு மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிக்கு விரோதமாக இருக்கிற தலைவர்கள் தான் பொலிட்டிக்கல் சம்சா அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், எலைட் சம்சா நீங்கள் சொல்கிற மார்ஜினலைஸ் சம்சா அவர் வந்து டிஃபைன் பண்ணுறதுல சில தவறுகளும் இருக்குது. ட்ரைபல் கம்யூனிட்டிஸே அவங்கள சம்சாங்கிறாரு. ஏன்னா அவங்க வந்து பொலிட்டிக்கலாக அவேராக இல்லை. ஷெட்யூல் ட்ரைப்ஸே சம்சாஸ்ன்னு சொல்கிறாரு. நம்ம அவர் என்ன சொல்கிறாருங்கிறத விட சம்சாஸ் அப்படிங்கிறவரை தன்னுடைய சமூக நலனை விட்டு கொடுத்து ஒரு இலைட் சக்திக்கு சமூகத்தை காட்டி கொடுக்குற வேலையை செஞ்சால் அவங்க சம்சா. அம்பேத்கர் அதை சொல்லியிருக்கிறார். அம்பேத்கரோட ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களை, ஆக்சுவலி அங்கே இருக்கிற மாங் சாதியை சேர்ந்தவர்களுக்கு, மாங் தான் நினைக்கிறேன், டோர், மாங், சம்பார், இதில் ஒரு பட்டியல் சாதி. அம்பேத்கர் வந்து மகர் சாதியை சேர்ந்தவர். அம்பேத்கர் மேலே குற்றம் சுமத்தப்படுது, நீங்கள் வந்து மகர் சாதிக்காரங்களே எல்லாம் சேர்த்துக்கிறீங்கன்ட்டு. நானாக சேர்க்குறேன், மற்ற சாதிகளும் சேர்க்க தயார், நீங்கள் இந்த ஜாதிக்காரங்களுக்குலாம் சீட்டு கொடுக்கலன்னு சொன்னால் அவர் வந்து அதில் வந்து முழுக்க சந்தர்ப்பவாதிகள் இருக்கிறாங்க, அவங்க வந்து மக்களை காட்டி கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை நான் மதிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு. இன்றைக்கி நான் புரிந்து கொண்டது என்னென்னா, நீங்கள் திருவி கேட்கறதுனால சொல்கிறேன், அது சிபிஐயாக இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், அல்லது விடுதலை சிறுத்தைகளாகட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், கட்சிகள் இருக்கிற பிரச்சனை என்னென்னு கேட்டால், மக்கள் ஏதோ ஒரு பள்ளத்தை நோக்கி ஓடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வழிநடத்துபவர்கள் அவங்களும் பின்னாடியே பள்ளத்தை நோக்கி ஓட முடியாது. யானை துரத்திட்டு வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம மேடை நோக்கி ஓடலாம், பள்ளத்தை நோக்கி ஓட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆபத்தில் இருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்போ மக்களுடைய கோரிக்கை, மக்கள் விருப்பம், மக்கள் ஆசை, மக்கள் விசிலடிக்க விரும்புகிறார்கள் என்பதற்காக தலைவர்கள் அவர் பின்னால் போகக்கூடாது. வெரி குட். இப்போ அம்பேத்கர் ரெசிக்னேஷன் பண்ணும்போது ஒரு ஸ்பீச் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் காங்கிரஸில் இணைந்திருந்தால் அடைய முடியாத பதவியை அடைந்திருப்பேன், எனக்கு அது நோக்கம் இல்லை, நான் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தில் பிறந்தவன், பட்டியல் சமூக மக்களின் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக கடைசி வரையும் போராடுபவன், அதனால் நான் அங்கே போக மாட்டேன் அப்படிங்கிறார். அவரை வந்து ஒரு ஐகானா, ஒரு ஐடியாலஜிக்கல் லீடராக இருக்கக்கூடிய லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி யானை வருதுன்ட்டு பள்ளத்தை நோக்கில ஓடுறாங்க. அது தப்பு தான். ஆனால் நீங்கள் அம்பேத்கரை கோட் பண்ணீங்கல்ல, ஒரு விஷயம் மட்டும், நான் வந்து எனி பார்ட்டி, எனக்கு நான் நேரடியாக எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் இல்லை, நானும் இல்லை, நீங்களும் இல்லை, ரைட்டு. ஆனால் ரெண்டு பேருக்கும் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸை பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்குது. பிரச்சனை என்னென்னு கேட்டால், நீங்கள் இந்த ஒரு தேர்தல் அரசியலில் அவங்க செய்கிற சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி எனக்கு அது பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. இட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன். ஏன்னா அவங்க விளையாடுற ஃபீல்டு, நம்ம விளையாடலை. நம்ம வந்து கிரிக்கெட் ஃபீல்டை பொறுத்தவரை நம்ம பார்வையாளர்கள், அவங்க தான் இறங்கி பிச்சில் விளையாடுறாங்க, நம்ம கேலரியில் இருக்கோன்றதை நான் ஒத்துக்கிறேன். எஸ் அதில் என்னன்னு கேட்டால், நமக்கு ஆனால் கமெண்ட் இருக்கலாம், மேபி அடுத்த மேட்ச்லேயாவது ஒழுங்காக விளையாடுங்கன்னு சொல்கிறதுக்கான கமெண்ட் வந்து ஒரு பார்வையாளருங்கிற முறையில் நமக்கு இருக்கலாம். இப்போ டிஎம்கேவும் வந்து எல்லா தோல்விக்கும் காரணம் ஜென்சி தான், இந்த இன்ஸ்டா அல்காரிதம்னா தான் மட்டும் நம்பிட்டு ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னா இட்ஸ் அ ஃபால்ட்.
அதை நானும் வந்து திமுக நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய பர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்கிறேன். அதுவும் ஒரு சில காரணம், அது இல்லாமல் வேற காரணங்கிறத இப்போ இந்த கமிட்டி எல்லாம் போட்டு ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி யானை வருது அப்படின்ட்டு பள்ளத்தை நோக்கி இந்த தலைவர்கள்லாம் ஓடினாங்க அப்படின்னா, அம்பேத்கரோட ரெசிக்னேஷன் ஸ்பீச்சுக்கும் இதையும் கம்பேர் பண்ணால் இவங்க எல்லாரும் வந்து பொலிட்டிக்கல் சம்சாஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி நம்ம பொலிட்டிக்கல் சம்சா, நான் வந்து இப்போ ஒரு 60 நாளில் வந்து இத்தனை ஆண்டு காலம் அவங்க உழைச்ச தலைவர்கள் 60 ஆண்டுகளில் சம்சான்னு முடிவு பண்ணிட 60 நாளில், அது 60 நாளில் வந்து அப்படி முடிவு பண்ண முடியாது. அதில் இத்தனை ஆண்டு காலம் உழைப்பு இருக்குது. பிரச்சனை இந்த 60 நாளில் அவங்க சொல்கிற கமெண்ட்ஸ் தொடர்பாக மாற்று கருத்துக்கள் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேறு வேறு ஆட்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெரியாரோட ஸ்டாண்ட் பற்றி, பெரியார் வந்து காமராஜரை ஆதரிக்கிற அந்த விதத்தில் வந்து நமக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குது. அவர் ஆதரித்த முறையில் இப்போ வந்து 67 எலெக்ஷனில் பெரியார் வந்து திமுக விமர்சித்த முறையில் மாற்று கருத்து இருக்குதா இல்லையா? 65 மொழி போராட்டத்தில் திமுக உள்ளிட்ட மொழி போராட்டத்தில் இருந்த நபர்கள் குறித்து பெரியார் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக நம்ம மாற்று கருத்து இருக்குது. அப்புறம் அண்ணா வராரு. அண்ணா வந்து ராஜாஜியோட கூட்டணி வச்சிருக்கும் பொழுது அன்னைக்கு இருந்த திராவிட இயக்க ஆதரவாளர்கள் திமுக காரங்களுக்கும் இந்த இவங்களுடைய கூட்டணி வைக்கிறதுன்னு சொல்லி இருந்திருக்கும். ஆனால் தேவை கருதி அவனு வச்சாங்க, ரைட்டா? அதுக்கு பிறகு கலைஞர் வந்து பாஜகவோட கூட்டணி வச்ச போது எனக்கு அன்றைக்கி அதை குறித்து நான் படித்த போது அது வந்து எனக்கு தவறுன்னு தோணியிருக்குது. மாற்று கருத்துக்கள் இருக்குது. லேட்டராக படித்து பார்க்கும் பொழுது அதனுடைய வரம்பு என்ன? இந்தியாவில் இப்போ வந்து அவர் வந்து காங்கிரஸ் பிஜேபி அல்லாத ஒரு கூட்டணிக்கு முயற்சி பண்ணி பார்த்து தமிழ்நாட்டில் வந்து தனியாக ஒரு ஆட்சி நீண்ட காலத்திற்கு பிறகு 76லேருந்து 96 கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு, நடுவில் 2 வருஷத்தை கழிச்சிட்டா, 20 வருஷம் கழித்து ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு எப்படி இருந்ததுக்கு நான் சொல்ல, இந்தியா டுடேயில் 87 வந்த கட்டுரை தமிழ்நாடு கிட்டத்தட்ட பாதாளத்துக்கு போயிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. 92 96 ஆட்சி எவ்வளோ பெரிய காட்டாட்சியாக இருந்தது, தமிழ்நாடே சாட்சி. அப்போ திரும்ப 96 ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஆட்சியும் கலைச்சி விடுறதுக்கு இன்றைக்கி ஆக்சுவலி இந்த சோனியா காந்தியோட அன்னைக்கு ஜெயலலிதா போன டீ பார்ட்டி மாதிரி தான் இப்போ விஜயோட நடந்த டீ பார்ட்டி நான் புரிஞ்சுக்கிட்டது. கிட்டத்தட்ட அப்படி நடந்தபோது தவிர்க்க இல்லாமல் எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சாலும் கூட பின்னாடி நம்ம இன்றைக்கி இருந்து மதிப்பிடும் பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ, தமிழ்நாடு அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒன்றிய அரசில் பங்கெடுத்ததன் வழியாக வந்த சாதகமான விஷயங்களோ அதெல்லாம் நடந்திருக்குது. இப்போ எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, ஓகே நான் வந்து ஒரு கட்சி நடத்துகிறேன், எனக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அதில் எனக்கு எந்த பெரிய மாற்று கருத்தும் இல்லை. பிரச்சனை எங்கே வருதுன்னு கேட்டால், இப்போ ஒருவேளை கலைஞர் வந்து பாஜக வந்து தூய்மையான சக்தி, பாஜகவை நம்ம குறை சொல்லக்கூடாது, யாராவது குறை சொன்னீங்க அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் நமக்கு மாற்று கருத்து இருக்குது. அது கலைஞரே சொன்னாலும். அதே போல் விஜய்க்கு சமூக நீதி தொடர்பாக ஒரு டெடிகேஷன் இருக்குது, ஒரு அர்ப்பணிப்பு இருக்குது. அவர் தமிழ்நாட்டில் சில டெடிகேஷனை அவர் சாதிக்க விரும்புகிறார் என்று எவர் ஒருவர் சொன்னாலும் அதில் நமக்கு மாற்றுக்கிறதுக்கு அது ஒப்புக்கு இல்லை. விஜய் வந்து மேலே வந்து அவங்க மேடையில் உட்காந்துட்டார். இந்தியன் டெமோக்ரஸியோடைய அல்ல எனி ஃபார் தட் மேட்டர் டெமோக்ரஸியில் வந்து நீங்கள் மக்கள் எந்த இதில் இருக்கிறாங்களோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்தவர் ஜெயிச்சிட்டாரு. நடுவில் ஃபஸ்ட்டு வந்திருக்க வேண்டிய யாரோ ஒருத்தங்க தவறி விழுதுட்டாங்க, காலை நடுவில் விட்டு கீழே தட்டி விட்டாங்கன்னா கூட ஃபஸ்ட்டு வந்தவன் தான் ஜெயிச்சான் ஓட்டப்பந்தயத்தில். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். விஜய் ஜெயிச்சிட்டாரு. அந்த விஜயை நியாயப்படுத்துறது யாராக இருந்தாலும் நமக்கு அதில் உடன்பாடு இல்லை. கரெக்ட், வெரி குட். இப்போ கடைசி கொஸ்டினுக்கு முன்னாடி இந்த ஒரு கொஸ்டின். இப்போ விசிகாவோ கம்யூனிஸ்டோ ஐயுஎம்எல்ஓ விஜயோட போய் அலையன்ஸ் வைக்கிறதுல, போஸ்ட்போல் அலையன்ஸ் வைக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்கனால தான் இந்த ஆட்சி நடக்குதுன்றது உண்மையா? இவங்க இல்லைன்னா இந்த ஆட்சி அமைச்சிருக்க முடியாதுன்றது உண்மையா? இல்லை. மெஜாரிட்டி ஃப்ளோரில் எப்படி ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க? அதுதான் அந்த பக்கம் 25,000 அந்த பக்கம் வந்து ஏடிஎம்கேல பாதியை பொழந்து வச்சுருந்தாங்களே. நான் என்ன சொல்கிறேன்னா, பிஜேபி டிஎம்கே அலையன்ஸ் இருந்தபோது 3 காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று இருந்தது. அதில் வந்து சைன் பண்ணாங்க. அதை கடைசி வரையும் பிஜேபியால் கொண்டு வர முடியல. இன்றைக்கி அதெல்லாம் உடச்சிட்டு அவன் மிருகத்தனமாக இருக்கான்றது ஓகே. ஏன் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கூட இவங்க வந்து ஒரு கேட்டால் மதசார்பின்மையை பாதுகாப்பார் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ்க்குள்ளே வச்சுட்டு அலையன்ஸ் வச்சுட்டு இன்னைக்கு அந்த மதசார்பின்மைக்கு எதிராக தான் நிறைய இடஒதுக்கீடு தொடர்பான தீர்ப்பு இருக்கட்டும். நேற்று வந்து இந்து முன்னணி, இந்து ஃபெனட்டிக்ஸ் அந்த குரூப் வந்து சென்னையில் வந்து ஆடுகோழி, இப்போ உங்களுக்கு வந்து அந்த உங்களோட பேர வலிமையை வந்து குறைச்சிட்டாங்கல்ல. நீங்கள் ஆரம்பத்திலே நீ இதை மீறினா நான் வெளியில் போயிடுவேன் அப்படின்ற ஒரு இதை வந்து இவங்க சிஎம்பி காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஃப்ரேம் பண்ணிட்டு உள்ளே போயிருந்தா தமிழ்நாடோட ஸ்டேட்டஸ்கோ, சிஸ்டத்தோட ஸ்டேட்டஸ்கோ அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கலாம். ஏன்னா 9 ஆணவ படுகொலை நடந்திருக்கு. திமுக இருக்கும்போது ஆணவ படுகொலைக்கு எனக்கு ஆணவ படுகொலை தனி சட்டம் வேணுமான்னு கேட்டால் நான் தேவையில்லைன்பேன். அதை வந்து என்ன கொண்டு வந்தாலும் பண்ண முடியாதுன்றது. ஆனால் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸை வந்து மாற்றணும் அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்து இருக்குது. அதை வந்து கடந்த ஆட்சியில் ஓரளவு பண்ணாங்க. ஆனால் இந்த 9 ஆணவ படுகொலையாக இருக்கட்டும்,
போலீஸ் காவல்துறையில் நடக்கிற மரணமாக இருக்கட்டும், எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியுமே இந்த அரசாங்கம் எடுத்துக்கல. காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேணுமானா வேணும், ரைட். அதை வந்து அந்த பார்ட்டிஸ் முடிவு பண்ண வேண்டியது. பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு கேட்டால், நீங்கள் சொன்னதில் இப்போ ஏற்கனவே ஒரு ஸ்டேட்டஸ் கோ இருக்குன்னு சொன்னீங்களே, ஸ்டேட்டஸ் கோவில் இந்த 3 கட்சிகள் ஒரு ஸ்டேட்டஸ் கோவை மாற்றுறதுக்கு தான் தாவேக்கா வந்திருக்குது. நம்ம வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் கேட்குற அளவுக்கு எங்கள் பொசிஷனில் இருந்தாங்கிறது வேறு கேள்வி. திமுக ஒரு கூட்டணி வச்சுருந்துச்சு. அந்த கூட்டணி நீங்கள் வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு சொல்லி சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், திமுக தலைமையில் ஐயுஎம்எல் எல்லாம் இருந்துச்சுல. இது வந்து இந்தியாவில் கூட்டணி பாஜக எதிராக எப்படி அமைக்கப்படணுங்கிறதுக்கு முன்மாதிரியாக இருந்தது. அவர் திரும்பவே சொன்னது போல், பல்வேறு இடங்களில் முன்னாடியே வலியுறுத்தி சொன்னது போல், திமுக தலைமையிலான கூட்டணியை உடைப்பதற்கு ஒரு சதி வேலை மாதிரியான ஒரு வேலை நடந்தது. அது அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவாகட்டும், அதுக்கு முன்னால் இருந்து ஆதவர்ஜனா வகையறாக்கள் அந்த கூட்டணி எப்படியாவது உடைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. கூட்டணி தேர்தல் வரைக்கும் உடைக்கப்பட முடியல. அதற்கு பிறகு இப்போ இந்த பக்கம் அப்புறம் வந்து விஜய் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு வந்ததுக்கு பிறகு அதை முடிவெடுக்கிறதுக்கு கூட டைம் இல்லாமல் முதல்ல காங்கிரஸ் போயிடுச்சு. காங்கிரஸ் போனதுக்கு பிறகு சிபிஐ, சிபிஎம் வந்து வழக்கமாக அவங்க கூட்டத்தில் பார்ட்டி கூட்டத்தில் வந்து அது வந்து 2 நாள் 3 நாள்லாம் கூட டிஸ்கஷன் நடக்கும். ஒரே நாளில் டிஸ்கஷன் எடுத்து முடிவு அறிவிக்க வேண்டிய அளவுக்கு விஜய் வந்து உடனே ஆட்சி அமைச்சான நெருக்கடியில் இல்லை. கவர்னர் ஆட்சிலாம் ஒரு காரணம் சொல்லப்பட்டுச்சு, அதில் ஒப்பு இல்லை. அறிவிச்சிட்டு அதுக்கப்புறம் பாலை தூக்கி திரும்ப கோர்ட்டில் போட்டாங்க. திரும்பவும் மறுநாள் அதை அறிவிச்சிட்டாரு. இப்போ இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிற விஷயத்தை 60 நாள் வைக்கலை. அதனால் வந்து உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் மேலே ஹோல்டு இல்லை. இதுக்கு மேலே காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஆக்சுவலி வைக்கணும். இப்பவும் கூட அதுக்கான வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இப்போதான் வந்து 7 தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்க போது. ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி இன்னொரு 21 பேர் வரதோ 17 பேர் வரதோ வந்து சொல்கிறேன். இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமாக எதாவது வச்சா ஒரு கண்டிஷன் வந்து இவங்கெல்லாம் உள்ளே சேர்க்காதீங்க தான் வைக்கணும். ஆனால் அந்த ப்ரோக்ராம் வந்து நீ வச்சும் பிரயோஜனம் இல்லை. ஸோ காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிறது தாவேக்கா கவர்மெண்ட் பொறுத்தளவு இரலவென்ட். அவங்க சில சாக்கு போக்குகள், இப்போ வந்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஜெயலலிதா சொல்லப்படுறது மாதிரி சில பட்டங்கள் வந்து விஜய்க்கு கிடைக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னால் நமக்கு அந்த அனுபவம் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது வந்து அவங்க வந்து ஏடிஎம்கேலேருந்து இங்கே வரணும், அதை தடுக்கணும் அப்படின்னா கூட நான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து நான் கேட்கல. இல்லைங்க, குறைந்தபட்சம் அதுதான் இருக்கணும். அது இருந்தால் தான் நீங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கே போக முடியும். நான் அதை சொல்லவே இல்லை. அது கூட அவங்க அதை நிப்பாட்ட முடியாது. சண்முகம் சொல்கிற மாதிரியோ வீரபாண்டியன் சொல்கிற மாதிரியோ முதலாளித்துவ ஆட்சியில் இதெல்லாம் தடுக்க முடியாதுன்றது ஓகே. நான் என்ன சொல்கிறேன், மிக குறைந்தபட்சம் நீங்கள் வந்து பிஜேபிக்கு எதிரான ஃபைட்டை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். 100 நாள் வேலை திட்டத்தை வந்து ஒத்துக்காதீங்க, அந்த மாதிரியாவது இருக்கணும்ல. அது கூட இல்லைல்ல. சரி, நான் என்ன சொல்கிறேன், தாவேக்காவை திருத்துவது எனக்கு தெரிஞ்சு இந்த கட்சிகளுடைய வேலை இல்லை. தாவேக்காவை திருத்த முடியாது. அது தாவேக்காவை நீங்கள் வழி கொண்டு வரலாம், சாத்தியமே இல்லை. அப்புறம் எதுக்கு அந்த கூட்டணிக்குள்ளே ஏன் போகணும்? அந்த சரி, நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தெரியுங்க, கூட்டணிக்கிட்ட போகிறது அவர் இங்கே கேட்டு தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இங்கே முன்னாள் முதலமைச்சர் கேட்டு தான் போயிருக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சரை கேட்டு கூட்டணிக்கு போல, முன்னாள் முதலமைச்சர் பேச்சை கேட்டுட்டு அந்த கட்சிக்கு ஆதரவு தான் தரத்துக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் சொன்னார். கூட்டணி விட்டு வெளியில போ. என்னன்னா, அந்த கூட்டணியை போய் நீங்கள் ஆதரிக்கணும்னா ஆதரிங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறது இருக்குல்ல, அது டிஃபால்ட்டாக அது வந்து முதல்ல தலையில் வந்து முதலையை வந்து நீங்கள் தலைவை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னா முதல்ல கவ்வை தான் செய்யும். அது வந்து அந்த ஸ்டாண்டே போல் அவங்கள போய் ஆதரிக்கணும். நாம் வந்து பொலிட்டிக்கல் நம்ம ஃப்ரண்ட்டை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். அது கவர்னர் ஆட்சி வந்து வெங்காய ஆட்சி வந்து வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ்னு எல்லாமே கூட்டணியாக சேர்ந்து முடிவு எடுத்திருந்தா பொலிட்டிக்கலாக தமிழ்நாடு ரெலவெண்ட்டாக இருந்திருக்கும். நாம் வந்து ரொம்ப பின்னாடி போயிட்டோம் அப்படி ஒரு ஸ்டாண்டில். அப்போ வந்து காங்கிரஸ் வந்து இது மொத்தத்தையும் வந்து இந்த டிஃபேக்டோ உடச்சிட்டான்னு அர்த்தம். காங்கிரஸ் தான். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கலாக நீங்கள் நின்று நம்ம கூட்டணியாக நின்று ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்டை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். நமக்கு 2029 தான் முக்கியம். அந்த தேர்தலில் ஒரு சின்ன பின்னடைவு, ஏன்னா இத்தனை தேர்தல் ஜெயிச்சுட்டு வந்து ஒரு சின்ன பின்னடைவு தான், நின்று பொலிட்டிக்கலாக நின்றுப்போங்கிற ஒரு லைன் எடுத்திருந்தா அந்த கூட்டணியை போய் ஆதரிக்க வேண்டிய தேவையில்லை. நீ ஆட்சியாமல் நான் அமைக்காமல் கேடு கட்டு போ அப்படின்னு விட்டுருந்தா அவன் பை டிஃபால்ட்டாக என்ன நடந்திருக்கும், ஒரு நேச்சுரல்லேங்கிற முறையில் நேராக ஏடிஎம்கே கூப்பிட்டு போயிட்டு ஒரு 25 பேரை சிவி சண்முகத்திலேருந்து இந்த குட்கா பாஸ்கர் எல்லோரும் கூப்பிட்டு போய் அமைச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த பார்ட்டியும் பிஜேபியோட அஜெண்டாவும் ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். அப்படி நடக்கலை. என்ன கேட்டால் நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ட்ராப்புக்குள்ளே சிக்கிக்கிட்டோம். அதில் இவங்களும் சிக்கிக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், சிபிஎம் ஆகட்டும். இதை அவங்க காலத்தை உணரவில்லை என்றால், இப்போ திமுக இப்போ தனியாக நின்று நாங்கள் பிஜேபியை ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்தியா அலையன்ஸில் நேரடியாக இல்லைன்னு சொல்லிடுச்சு. இது வந்து ஆன்டி பிஜேபி ஸ்ட்ரகிளில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. டிஎம்கே ஃபைட் பண்ணுது, ஆனால் நீங்கள் அலையன்ஸாக சேர்ந்து நின்று தான் எதில் இருக்கவே மதிப்பான். இல்லை, அது காரணம் டிஎம்கே இல்லை, அது புரிஞ்சுது. ஆனால் திரும்ப இந்த அலையன்ஸை இது தொடர்ச்சியான இந்த பேச்சுகளினுடையாக எதிர்காலத்தில் கூட அந்த அலையன்ஸ் அமையாமல் பார்த்துக்கிறது இருக்குல்ல, அது பிஜேபியோட ஸ்கிரிப்ட் கிடையாது.
அதாவது நான் புரிந்து கொண்டவர்கள் என்னுடைய அந்த காங்கிரஸ் இருக்குல்ல, காங்கிரஸ் வந்து திரும்ப விஜய் அவங்க வந்து ஒரு பேராசை வச்சுருக்காங்க. சவுத் இந்தியா முழுக்க விஜயை வச்சுக்கிட்டு நம்ம வந்து விஜயை காமிச்சு நம்ம ஓட்ட வைக்கலாம்னு நினச்சிட்டு ராகுல் காந்தியுடைய பிரதமர் கனவுக்காக பாஜக எதிர்ப்பு என்பது காவு கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்ன விளைவுகள் தரப்போகுதுன்னு தெரியல, அது என்பதுதான் தெரியும். இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. உங்கள் அரண்சை சேனலாக இருக்கட்டும், பேரலையாக இருக்கட்டும், மைனரோட யூடியூப் ரூட்டர்ஸாக இருக்கட்டும், ட்ரைப்ஸாக இருக்கட்டும், இப்போ என்ன ஆனியன் ரோஸ்ட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே போய் ரீச் ஆகக்கூடிய ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தா அதே 10 லட்சம் க்ரௌட் எக்கோசிஸ்டம், அந்த பபுள் தான். இதை உடச்சிட்டு வெளியில் போகணும். இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் அரண்சையில் பார்க்கக்கூடிய அதே வியூவர்ஸ் தான் ப்ளே நெக்ஸ்ட்டில் வந்து எங்களோடது வரப்போகுது, ஆனியன் ரோஸ்டோடது வரப்போகுது, இல்லை ட்ரைப்ஸோடது வரப்போகுது. இந்த பபுளை உடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பபுளை உடைக்கணும், முதல்ல நம்ம பபுளை விட்டு வெளியேறணும். நம்ம பேசுகிற சப்ஜெக்ட்ஸே முதல்ல வந்து அந்த வரம்புக்குள்ளே தான் இருக்குது. நம்மளை பிராண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கா? நம்ம ஒரு இன்டலெக்சுவல்ங்கிறது இல்லை. இப்போ நமக்கு அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 3 வீடியோ போட முடியும், 3 வீடியோ 2 வீடியோ போட முடியும். அப்போ நமக்கு பை டிஃபால்ட்டாக சாய்ஸ் வருது விஜயா அல்லது இந்த ஏடிஎம்கேவா அல்லது டிஎம்கேவா, இந்த பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்லேயே தான் இருக்கும். காமன் ஆடியன்ஸுக்கு இது இன்ட்ரெஸ்ட்லே இல்லை, அவன் தான் போய் விஜய்க்கு குத்திருக்கிறான். அந்த ஆடியன்ஸ்கிட்ட பேசக்கூடிய மொழியை நாம் கைகொள்ளவில்லை ஆனால் அவனுடைய பிரச்சனை. இப்போ இதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். நாம் பேசுகிறதெல்லாம் ஒரு பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த பாலிடிக்ஸ் எல்லாமே ஒரு பெரிய செக்ஷனுக்கு பேய் கதை, இவனுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு தோணுது. அவனுடைய ஒரு இப்போ உங்கள் வயசில் என் வயசுலையோ நம்ம பேசும்பொழுது நமக்கு வேலை குறித்து வாழ்க்கை குறித்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துருக்குல்ல. இந்த தலைமுறைக்கு அப்படி எதுவுமே இல்லை. ஒரு ஹெச்ஆர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தாரு. அவன் இன்றைக்கி இருக்கிற அந்த ஜென்சி கிட்ட போயிட்டு, ஓகே உங்கள் ஆஃபீஸில் நான் வேலை பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வேலை கேட்டு போகிறதில்ல, எந்த ஆஃபீஸில் நான் வேலை பார்க்க போகிறேன் அது வந்துடுச்சு. ரொம்ப செல்ஃப் சென்டர்ட் ஆகிட்டாங்க. ரேப்பிடோ ஓட்டுறதுல ஒரு பக்கம் சுரண்டல் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரேப்பிடோ ஓட்டுறதுனா எவனுக்கே பதில் சொல்ல தேவையில்லை, நான் ரேப்பிடோ ஓட்டுவேன், அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் போல படுத்துடுவேன். ஒரு ஆர்கனைஸ்டான வாழ்க்கை முறைக்கே தயாராக ஒரு பெரிய கூட்டம். அது வந்து தனக்கு வாழ்க்கையில் உத்தரவாதம் இல்லை என்பதை ஒரு ஆங்காரமாக வச்சுக்கிட்டு அது வந்து இந்த முறை வந்து விஜய்கிட்ட கொட்டியிருக்குது. இந்த க்ரௌடு 4ஆம் வட்டத்தில் நேரடியாக பிஜேபிக்கும் போகும். அந்த க்ரௌடு போகும். இந்த க்ரௌடுகிட்ட ஒருவேளை நாம் பேச தவறினால், அவங்களுடைய ஆக்சுவலான ஆஸ்பிரேஷனை கவனிக்க தவறினா, நம்ம பப்புலேருந்து நம்ம வெளியே வர தவறுனா, நம்ம வந்து ஒரு மென்டல் மாஸ்டர்பேஷன் மாதிரி நமக்கு நாமே சந்தோஷப்பட்டு நீங்கள் ரொம்ப கொச்சையாக சொல்லிட்டீங்க. அதனால தான் நம்மளை செல்ஃப் பிராண்டிங் பண்ணிங்களா நான் கௌரவமாக சொன்னேன். அவன் நம்மள நாமே சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கிறதன் வழியாக அவன் பேசவே போகல, அவன் நம்மளை மயிருக்கும் அதிக போகிறதில்ல. அப்படிங்கிறப்ப அந்த க்ரௌடை நம்ம ஆக்சுவலி வெளியில் நம்ம பப்புளுக்கு வெளியில் வச்சுருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட எப்படின்னா, இந்த ஜூவில் இருக்கிற விலங்கை இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம சிறையில் இருக்கிற மாதிரி, அது வந்து அது நம்ம சிறையில் இருக்கிற மாதிரி அதுக்கு தோணும்னு சொல்லி ஒன்று இங்கே வழக்கமாக எவனோ பேசியிருந்தோம். அதே மாதிரி அவன் நம்மளை சிறையில் இருக்கிறதாகவும் அவன் சிறையில் இருக்கிறதாகவும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் இந்த பப்புளை விட்டு வெளியே வரல. இது எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஒரு எக்ஸ்டின்ட் உயிரினம் மாதிரி ஆகிட்டோம். அப்போ நம்ம அவங்களுடைய ஆஸ்பிரேஷனுக்கு கொஞ்சம் இறங்கி போகணும். பேசுகிற சப்ஜெக்டை மாற்றணும், பேசுகிற மொழியை மாற்றணும், இந்த ரீல்ஸ் ஃபார்மேட்டுக்கு வரணும். ரீல்ஸ் ஃபார்மேட் ஐயா வெர்டிக்கலுக்கு மாறணுங்கிறது ரைட்டிங்கயா. ஆனால் நம்மக்கிட்ட இது சில நேரம் ரொம்ப பயந்து கூட நான் என்ன சொல்கிறேன், அண்ணாவை பற்றி பேசும்போது அவர்கிட்ட அவ்வளோ ஹீரோயிக்கான மூமெண்ட் இருக்குது. கலைஞர்கிட்டையும் அவ்வளோ ஹீரோயிக்கான, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்ல, துண்டு பிரசுரம் கொடுத்துக்கிட்டே இங்கேருந்து இறங்கி அவர் அண்ணா சிலைக்கு நடந்து போகும்பொழுது ஒரு பெரிய க்ரௌட் வந்துச்சுன்ட்டு, அது ஹீரோயிக் மூமெண்ட் இல்லையா? அப்போது இன்றைக்கி வந்து அவனை வந்து நீங்கள் செல்லாய்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இன உணர்வோட குறைந்தபட்சம் இந்த திரைப்படக்கலையை, இதன் வாயிலாக நான் திரைப்படக்கலையை பயன்படுத்தணும், நம்ம ஹீரோக்களை நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு மன்னருக்கு கதை தான் வேணும், அது சிவாஜி கதை எடுக்கலாமே. அண்ணா எழுதின சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யத்தை வச்சு பாகுபலியோட பெட்டரான படம் வராதா? அவ்வளோ சூப்பரான கதை வந்து அதுக்கு அவரே எழுதி வச்சுருக்காரு, ஸ்கிரிப்ட் போட்டு சீன் வாரியாக பிரித்து வச்சுருக்கிறாரு. அது நீங்கள் சொல்ல வர்றது எப்படின்னா, மேலே ரீல்னு போட்டு விஜய் கன்னியாகுமரியில் சைக்கிள் ஓட்டும் போது ஒருத்தன் பூ கொடுக்கும்போது திரும்பி போனது ஒன்று, கீழே ரியலில் வந்து அண்ணா மேம்பாலத்துக்கு கீழே கலைஞர் துண்டு பிரசுரம் தொண்டர்கள்ட்ட கொடுத்துட்டு அப்படியே அண்ணா சமாதி வரையும் அப்படி கொண்டு வரணுங்கிறீங்க. வந்து அவர் சொன்னார்ல, அவர் அங்கே நின்றுட்டு என்னை கைது பண்ணுங்க எமர்ஜென்சி நடைமுறையில் இருக்கும்போது. எமர்ஜென்சி நடைமுறையில் இருந்தபோது என்னை யாரும் கைது பண்ணாதீங்கன்னு தான் பெரும்பாலான மக்கள் சொன்னாங்க. ஏன்னா கைது பண்ணால் அவனுக்கு உயிர் வாழ்வதற்கான உரிமை இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிச்சு. அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்ட்டு அந்த நேரத்தில் கைது பண்ணுன்னு ஒரு தலைவர் போய் நிற்கிறாரு. அப்போ நீங்கள் ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணாமல் அவன் தப்பு பண்ணிட்டான், மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க, மக்கள் தவறி ஓட்டு போட்டாங்க, நீங்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்லணுமோ பேசவே இல்லை. மக்கள்கிட்ட கலைஞரை பேசியிருந்தா, மக்கள்கிட்ட அண்ணாவை பேசியிருந்தா, மக்கள்கிட்ட நம்மளுடைய ஹீரோக்களை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா, அவன் இன்னொரு ரியல் ஹீரோக்கு போயிருக்க மாட்டான். ரியல் ஹீரோக்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கலை. நம்ம அந்த பொலிட்டிக்கல் சம்சாஸ் அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இருக்கிற வியூவர்ஸ் முடிஞ்ச அளவு நான் தவிர்க்க முயற்சி பண்ணியிருக்கேன். நான் அந்த வார்த்தையை இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்களோட வியூவர்ஸே மேப் பண்ணிக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.
முடிச்சு வச்சு. ஆமாண்ணே